அந்த மெயில்ல வந்து என்ன விஷயங்கள்லாம் இருக்குது. நரேந்திர மோடி தான் எங்களோட பிரைம் டார்கெட். அடுத்து நீ எங்களோட கம்யூனிட்டிக்கு எதிராக பேசுறத அலோவ் பண்ண முடியாது. உன்னோட ஹெட்டை வந்து பொதுவெளியில வச்சு உன்னோட தலையை வெட்டுவோம். அப்புறம் இந்த 2 கிலோ ஆர்டிஎக்ஸை நீ எதிர்பாராத நேரத்துல உன் வீட்டுல வச்சு வெடிக்க வைப்போம் அப்படின்னு சொன்னதா சொல்றாங்க. ஆனா இதுல என்னன்னா அவரு கொண்டைய மறைக்க இந்த பாடி சோடா மறந்து விட்டார். ஆல்ட் நியூஸ் சுபைர் இருக்காருல்ல, அவர் வந்து ஃபேக்ட் செக் பண்ணி இருக்கிறாரு. அதுல ரொம்ப சிம்பிளா மாட்டிக்கிட்டாப்ல. என்னன்னா ஜிமெயில் அதனோட லோகோ இருக்குல்ல, ஜிமெயிலினுடைய லோகோ ரெட் கலர்ல இருக்கிறது 2013 இருந்து 2020 வரைக்கும். அதுக்கு பிறகு 2020 இருந்து நீலம், சிவப்பு, மஞ்சள், பச்சை இந்த நிறங்களோட தான் அந்த லோகோ வந்து இருக்குது. அதை அவர் வந்து ஃபேக்ட் செக் பண்ணி போட்டாரு. இந்த மெயில் வந்து இப்ப வந்திருக்க வாய்ப்பே இல்லையா? இவர் சொல்ற மெயில் வந்து 16ஆம் தேதி வந்து. ஆமா, 16ஆம் தேதி இரவு 8:15 வந்துச்சு அப்படின்னு நேரத்தோட வந்து சொல்லிருக்கிறாரு. ஆனா இப்படி மெயில் யூஸ் பண்ற எல்லாருமே போய் பாருங்க. இப்ப மெயிலோட லோகோ வந்து என்ன கலர்ல இருக்குது, இல்ல ஒரே கலர்ல ரெட்ல மட்டும் இருக்குதா, இல்ல நம்ம குறிப்பிட்ட இந்த கலர்ல இருக்குதான்னு பார்த்துட்டாலே இந்த நபரினுடைய யோகிதை தெரியும், இந்த இமெயிலினுடைய யோகிதை. இதை போலீஸ்ட போய் புகார் கொடுங்க. புகார் கொடுத்தா போலீஸ் வந்து கண்டுபிடிச்சு உங்களுக்கு என்ன தக்க சன்மானம் செய்யுமோ அந்த சன்மானத்தை செய்யதான் போறாங்க. இது கூட பரவாயில்ல. இதுல ஒரு மெயில் ஐடி வந்து யூஸ் பண்ணிருக்கிறாங்க. அந்த மெயில் ஐடி என்ன அப்படின்னா ibrahim@protonmail.com. அந்த மெயில்ல இருந்து இவருக்கு மெயில் வந்ததா இவர் வந்து சொல்றாரு. ஆனா திராவிடியன் இன்சைட்ஸ் அப்படின்ற ஒரு ட்விட்டர் பக்கம் இருக்குது. அவங்களும் ஃபேக்ட் செக் பண்ணுவாங்க நிறைய விஷயங்கள் பற்றி. அவங்க இதை வந்து வெரிஃபை பண்றாங்க. ibrahim@protonmail.com அப்படின்னு ஒரு மெயிலே கிடையாது. அதை ஃபேக்ட் செக் பண்ணிட்டாங்க. அதே போல மைக்கேல் ஹரோவிட்ஸ்@protonmail.com அப்படின்னு ஃபேக்ட் செக் பண்ணி நமக்கு வந்து காட்டுறாங்க. இங்க பாருங்க, இது வந்து வேலிட்னு காட்டுது, இந்த மெயில இன்வேலிட்னு காட்டுது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த மெயிலே முழுக்க ஃபோர்ஜரி. இந்தியா முழுக்க RSS என்ன செய்கிறதோ அதை தான். ஏன்னா அண்ணாமலைய தூக்கி ஸ்கெட்ச் போட்டு ஓரமா உட்கார வச்சுட்டாங்க. இப்ப அண்ணாமலைக்கு மெல்றதா முழுங்குறதான்னு தெரியல. இப்ப அமர் பிரசாத் ரெட்டிக்கு அவரும் ரொம்ப காலமா அமைதியாயிட்டாரு. அவர் ஏற்கனவே விளையாட்டு மேம்பாட்டு பிரிவினுடைய மாநில தலைவராக இருந்தார். இப்ப அந்த பொறுப்பையும் வந்து புடுங்கி அவரை மாநில செயலாளர், பல மாநில செயலாளர் இருக்கிறாங்க பாஜகவுக்கு, அதுல ஒரு மாநில செயலாளரா இருக்கிறாரு. இப்போ ஒரு அட்டென்ஷனை ஈர்க்கணும்.